அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமந்துறையில இந்த ஊர் பேர் என்னங்க? செம்பருத்தி. செம்பருக்கு. அங்க அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். டாப் பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டியலில் போட்ட டாப் தான் இது. இன்னைக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி ஒரு ஒயரிங் வேலைக்காக வந்திருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த வண்டி வந்து எப்படி இருக்கு? அதாவது நியூ ஆலண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவை நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த 4 வீல் டிரைவ் தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்கு? எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது? இந்த ஹில் ஸ்டேஷன்ல இருக்குங்களா இந்த வண்டி எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சைட்ல இருந்து ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் கேட்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ வணக்கம். வணக்கங்க. உங்க பேரு எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருங்க. என் பேர் வந்து லக்ஷ்மணன்னா. நான் வந்து செம்பருத்தி கிராமத்தில். இப்போ இந்த நியூ ஆலண்ட் டிராக்டர் 4 வீல் எடுக்கிறதுக்கு வந்து என்ன காரணம்? ஏற்கனவே 5500 ஒரு வண்டி வச்சுருந்தேன். அது வந்து 2 வீல் டிரைவு. அது கொஞ்சம் சேத்துக்கு கொஞ்சம் செட் ஆகலை. வரவளுக்கு நல்லா இருக்குது, சேத்துக்கு செட் ஆகலை. அதனால கொஞ்சம் அப்டேட் போகலான்னு சொல்லிட்டு 5510 டர்போ இன்ஜின் எடுத்தேன். சரி, இப்போ இப்போ எடுத்து எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டிருக்கீங்க இந்த வண்டி? 450 அவர் ஓடி இருக்கணும். 450 ஹவர். 450 ஹவர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான இம்ப்ளிமெண்ட்ஸ்னா என்ன ஓட்டுறீங்க? கலப்பை ரொட்டேட்டர். கலப்பு ரொட்டேட்டர். இதெல்லாம் எது அதிகமாக ஓட்டிருக்கீங்க? கலப்பை ஓட்டியிருக்கணும். கலப்பை. இப்போ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் தான். ஆமாம். எல்லாம் மலை சைடு ஏரியா தான். இதெல்லாம் கல் இப்படி தான் இருக்கு இல்லையா? இப்போ ஆமாம். அப்படி இருக்கும்போது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் எப்படி போகுது உங்களுக்கு? வண்டியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மேடு பள்ளத்துக்கும் நல்லா இருக்கு. கலப்பைக்கு ரொட்டேட்டர் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. எல்லா வேலைக்குமே கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்போ நியூ ஆலண்ட்ல இந்த பர்டிகுலரா இந்த மாடல் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுலயே வந்து இப்போ 5500 இருக்கு, 5550, 4 இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடல் இருக்கு. நீங்க இந்த மாடல் சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன்? ஏற்கனவே 5500 வச்சுருந்தாலண்ணா, அதோட கொஞ்சம் அப்டேட்டாக போது ஃபுல் ஆப்ஷனாக வண்டி எடுக்கணும். பின்னால் எந்த இம்ப்ளிமெண்ட் வந்தாலும் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். எடுக்கிறதே எடுக்கிறோம், ஒரே டைமில் எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த வண்டி எடுத்துருக்கேன். இப்போ நீங்க எடுக்கும்போது எவ்வளவு பட்ஜெட்டுன்னு வந்துச்சு வண்டி? எடுக்கும்போது 1240ண்ணா. 1240 மூவிங்கோட. ஆமாம், மூவிங்கோட எல்லா ஃபுல் இது. இப்போ இப்போ நார்மல் இப்போ ஆல்ரெடி வந்து 2 வீல் டிரைவ் வச்சிருந்தீங்க இல்லையா? 2 வீல் டிரைவுக்கும் இப்போ இந்த 4 வீல் டிரைவுக்கும் என்ன மாதிரி அட்வான்டேஜா நீங்க பாக்குறீங்க? இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சேத்துல போகும்போது நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக போகுது வண்டி. அது மாதிரி சேத்து மறுபடியும் மேலே ஏறும்போதும் 2 வீலர் இருந்தால் கொஞ்சம் ஸ்லீப் ஆகுது. ஃப்ரண்ட்டில் ஏறினாலும் 4 வீலர் இருக்கிறதுனால ரிவேஸில் ஏற்றிக்கலாம். அதனால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ கலப்பை ரொட்டவேட்டருக்குலாம் எவ்வளோ போகுது? ஃபுல்லாகவே சேத்துல தான் ஓட்டுறீங்களா? சேத்துல தான் ஓடுமா இல்லை? சேரும் ஓடும், கலப்பையும் ஓடும். மைலேஜ்லாம் இப்போ எந்த மாதிரி போகுது? இப்போ நார்மல் வந்து ட்ரை லேண்டுக்கு எந்த மாதிரி மைலேஜ் போகுது? இந்த மாதிரி சேத்துல ஓடும்போது எவ்வளோ மைலேஜ் வருது உங்களுக்கு? கலப்பைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜின் வந்து சீட்டிங் ஆகிற வரைக்கும் டீசல் சேர்த்து தானே போயிட்டு இருக்கு. ஒரு 4.5லேருந்து ஒரு 5 போகும் கலப்பைக்கு. ஆமாம், 5 கலப்பைங்களா? இது ரொட்டவேட்டருக்கு? ரொட்டேட்டர் ஒரு 4.5. 4 ஆமாம். இப்போ இந்த மாதிரி சேத்துல ஓட்டுறீங்களா அப்போலாம்? சேத்துல ஓட்டும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல. இப்போ ரொட்டவேட்டர் வந்து நீங்க இப்போ சக்திமான் வச்சிருக்கீங்க இல்லையா? அது இந்த வண்டிக்கு எப்படி செட் ஆகுது? நல்லா இருக்குங்களா? நம்ம மலை ஏரியா போதும் ஃபுல்லாக கல் காடுனா, அதனால சக்திமான் தான் கொஞ்சம் லைஃப் வருது. அதனால அது வச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்கு. எக்கச்சக்கமான வண்டி, மகேந்திரா, சுராஜ் அப்படின்னு நிறைய வண்டி இருக்கு. நீங்க பர்டிகுலராக நியூ ஆலண்ட் சூஸ் பண்றது என்ன காரணம்? அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நியூ ஆலண்ட் தான் வச்சுருந்தோம். சரி, அதே வண்டி ஓட்டி ஓட்டி நான் கொஞ்சம் பழகிடுச்சு. மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது இழுவை, மேடு பள்ளம் ஏறுறது, கொஞ்சம் மைலேஜும் நல்லா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வண்டி ஒர்க் பண்ண வந்துருக்கோம். அவங்களும் நியூ ஆலண்ட் தான் வச்சிருக்காங்க, நீங்களே வச்சிருக்காங்க. அந்த உங்க வண்டி நிற்க அதுவும் எல்லாமே நியூ ஆலண்டாக தான் இருக்கு. நம்மகிட்ட இன்னொன்று இருக்கு, 3600 ஒன்று இருக்கு. அதுவும் 4 வீலர் தான், அண்ணா வச்சிருக்காங்க. எல்லாம் நியூ ஆலண்ட் தான். நல்லா இருக்கு வண்டி. மேடு பள்ளம் ஏறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ஹில் ஸ்டேஷன்றதுனால மேடு பள்ளம் தான் அதிகம் இருக்குங்க. அதுக்கு வந்து நியூ ஆலண்ட் நல்லா இருக்கு, மைலேஜும் நல்லா இருக்கு. அதனால இதை எடுத்தோம். அதே மாதிரி இப்போ வண்டியோட ஹீட்டிங்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹீட்டிங் சுத்தமாக இல்லைண்ணா. ஹீட் இல்லை. ஹீட் இல்லை. உங்க ஏரியாவுக்கு பெருசாக தெரிஞ்சுக்காதீங்க. எல்லாமே எப்பவுமே கிளைமேட் நார்மலாகவே தான் இருக்கு. பெருசாக இதுவரையும் எடுத்துலேருந்து ஹீட் கம்பெனி எதுவும் வரல. இப்போ கண்டினியூஸாக வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டியிருப்பீங்க? ஒரு 11 மணி நேரம் வரையும் ஓட்டியிருக்கேன். கண்டினியூஸாக ஓட்டியிருக்கேன். வண்டி எந்த ஹீட் இல்லை, வண்டி ஸ்ட்ரெயின் இல்லை, நல்லா இருக்கு. நல்லா எப்போ ஸ்மூத்தாக தான் இருக்கு வண்டி. எந்த அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு வண்டியா இருந்தாலும் அதுல ஒரு ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சா இந்த வண்டி எடுத்துருவீங்க. அதே மாதிரி நீங்க எடுத்து இப்போ ஒரு 500 மணி நேரம் ஓட்டுறீங்க இல்லையா? இந்த வண்டியில ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதாவது பிடிக்காதுன்னா இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், இது பண்ணியிருந்தா இன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கன்னா நீங்க உங்க சைட்ல இருந்து எதை நீங்க பாக்குறீங்க? எதுன்னா கொஞ்சம் அந்த 4 வீலர் அந்த சாப்பிட்டு வருது பார்த்தீங்களாண்ணா,
அது கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கலாம். அது கொஞ்சம் இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வரப்பு ஏறும்போது லைட்டாக தேய்ச்சிட்டு வருது. மற்றபடி அது நார்மல் கீழெல்லாம் இருந்தா பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு அதிகமான ஹில் ஸ்டேஷனால வரப்பு மேடு பள்ளம் அதுல கொஞ்சம் திட்டு அதிக பெருசா இருந்ததுன்னா லைட்டா தேய்ச்சிட்டு போகுது. அது மட்டும் தான் கொஞ்சம் மைனஸா இருக்கு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டர்போ இருக்குல்ல, இப்போ டர்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது? உங்களுக்கு டர்போ வந்து அவ்வளோ வண்டி அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படியே இதை கரெக்ட் பண்ணுது. அதனால கொஞ்சம் பரவாயில்ல. ஆர்டினரியோட டர்போ நல்லா இருக்கு. வண்டி ஸ்மூத்னஸும் நல்லா இருக்கு. கொஞ்சம் வண்டி அடங்கினாலும் கொஞ்சம் அந்த பிக்கப் அப்படியே கிடைக்குது லோடு பிடிக்கும்போது. இப்போ வந்து வேற யாராவது ஒரு வண்டி உங்களுக்கு எடுக்கணும்னு சஜஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுங்க, எந்த வண்டி எடுப்பீங்க நீங்க? ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நியூ ஹாலண்ட் தானா? நியூ ஹாலண்ட் தான். அதுதான் வண்டி மேடு பள்ளம் ஏறதுக்கு நல்லா இருக்கு, இழுவையும் நல்லா இருக்கு, மைலேஜும் நல்லா இருக்கு. சரி, இப்போ பாத்தீங்கன்னா டாப் பாத்தீங்கன்னா நம்ம ஆத்து டாப் தான் போட்டு வந்தீங்க இல்லையா? ஒரு 500 மணி நேரம் டாப் வந்து உங்களுக்கு எந்த எப்படி இருக்கு? உங்களுக்கு டாப் நார்மலா இருக்கிற டாப்புக்கும் இந்த டாப்புக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு லுக்கா இருக்கட்டும், ஃபீல் எல்லாம் நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃப்டி வைஸா? சேஃப்டி வைஸ் இந்த டாப் தான் மலைக்கு பெஸ்ட். சப்போஸ் ஏதோ மேடு பள்ளம் ஏறும்போது டயர் ஸ்லிப்பாக ஏதோ அப்செட் ஆகுதுன்னாலும் நம்ம உயிருக்கு சேஃப்டியாக இருக்குது. அதனால தான் இந்த டாப் போடுறது. அது குரங்கு டாப் யாரும் விரும்புறதில்ல மலை ஏரியாவில். அதே மாதிரி வண்டியோட இந்த பூட் ஸ்பேஸா இருக்கட்டும், வண்டியே ஒரு மாதிரி நல்லா காம்பேக்டா இருக்கும், உள்ள ஸ்பேஸா இருக்கட்டும். அதே மாதிரி வைப்ரேஷன் இந்த மாதிரிலாம் எப்படிங்க அது மலையில ஓட்டுறதுக்கு? வைப்ரேஷன் கொஞ்சம் லைட்டா இருக்குண்ணா. இருக்கு. வேற ஏதாவது இந்த வண்டியில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? வேற இம்ப்ரூவ்மெண்ட்னா அதாவது உங்க சைடுக்கு இந்த ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் ஏரியா ஓட்டுறீங்களே, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா எது சொல்லுவீங்க? இதுல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா இந்த மெக் மட்டும் கொஞ்சம் திக்னஸ் இருந்தா நல்லா இருக்கும்ண்ணா. மெக்கட் கொஞ்சம் உதவுற மாதிரி. ஆமா, வைப்ரேஷன் வருது. வேற இது மாதிரி மற்றபடி எல்லாம் எதுவும் இல்லைண்ணா. வண்டி நல்லா தான் இருக்கு. சரி, நன்றிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நியூ ஹாலண்டில் வந்து இப்போ 4550 தான் இந்த மாடலில் வந்து எக்ஸல் சீரிஸ் தான். இது வந்து ஒரு டர்போ இன்ஜின். அதாவது இந்த கருத்து பார்த்தீங்கன்னா இவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 500 மணி நேரம் ஓட்டியிருக்காருன்னா அவரோட இதில் வந்து எப்படி இருக்குது, ப்ளஸ்லாம் இதில் வண்டியில் என்னென்னலாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். இந்த மர்க்காடு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, இந்த வீடியோ ஷாஃப்ட் வந்து ரொம்ப, அதாவது மூவிங் கர ஷாஃப்ட் வந்து ரொம்ப கீழே கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ண பாருங்கள். நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி, அதாவது உங்கள் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபீல்டு எப்படிலாம் ஓடும், என்ன மாதிரிலாம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி வண்டியை சூஸ் பண்ணுங்கள். இவரோட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதேமாதிரி இவரை நீங்கள் அதாவது கருமந்தரை இந்த ஏரியாவில் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விடுங்க எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு. நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.